உறவுகளை மேம்படுத்த எமோஜிக்கள் பெரிதும் உதவுவதாக சமீபத்திய ஓர் ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இப்போது பெரும்பாலும் சமூக வலைத்தளங்கள் மூலமாகவே ஒருவரையொருவர் தொடர்பு கொள்கின்றனர். அதிலும் குறிப்பாக வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சேட் செயலிகள் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களால் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த சேட் செயலிகளில் ஒருவருடன் உரையாடுவதற்கு செய்திகளை அனுப்பும் போதும் எழுத்துக்களுடன் எமோஜி அல்லது ஸ்மைலி குறியீடுகளும் அதிகம் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அதேபோல எழுத்துக்களாக, வார்த்தைகளாக அன்றி தனியாகவும் வெறும் எமோஜிக்களும் அனுப்பப்படுகின்றன. அதன் மூலமாகவும் தங்கள் பதிலை கூறுகின்றனர். எமோஜி என்பது உணர்வுகள் அல்லது பொருட்கள் போன்றவற்றை நினைவுபடுத்தும் சிறிய படங்கள் அல்லது குறியீடுகள் ஆகும். இவை டிஜிட்டல் தகவல் தொடர்பில், குறிப்பாக சமூக ஊடகங்கள் மற்றும் மின்னஞ்சல் போன்ற இடங்களில் அதிகம் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. எந்த ஒரு உணர்வையோ அல்லது பொருளையோ சித்தரிக்கும் ஒரு படமாக இருப்பதை நாம் எமோஜி என்று கூறுகிறோம். தற்காலத்தில் வாட்ஸ்அப் முதல் முகநூல் வரை அனைத்திலும் இந்த எமோஜி தான் அதிக அளவில் உணர்வுகளை வெளிப்படுத்த உதவுகின்றன. சாதாரணமாக நாம் கடினமான சில வார்த்தைகளை உபயோகித்தால் கூட அதனுடன் இந்த எமோஜிக்களை சேர்க்கும் போது அது லேசானதாக மாறிவிடுகிறது. அந்த வகையில் ஒருவருடனான உரையாடலில் எமோஜிக்களை அடிக்கடி பயன்படுத்தும் போது உறவுகள் மேம்படுவதாகவும் அந்த நபருடன் உறவில் நெருக்கம் ஏற்படுவதாகவும் புதிய ஆய்வு கூறுகிறது. இது உணர்ச்சிகளின் சரியான வெளிப்பாடாக இருப்பதால் எதிர் நபரிடம் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று கூறப்படுகிறது. எமோஜி என்றால் என்ன? எமோஜி என்பது உணர்வுகள், பொருட்கள், செயல்கள் போன்றவற்றை நினைவுபடுத்தும் சிறிய படங்கள் அல்லது குறியீடுகளாகும். இவை டிஜிட்டல் உரையாடலில், குறிப்பாக மெசேஜ், சமூக ஊடகங்கள், மின்னஞ்சல்கள் போன்ற இடங்களில் அதிகம் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. எமோஜிக்கள் உரையாடலில் உணர்வுகளை வெளிப்படுத்தவும் தகவல்களை சுருக்கமாகவும் நேர்த்தியாகவும் அனுப்ப உதவுகின்றன. எந்த ஒரு உணர்வையே அல்லது பொருளையோ சித்தரிக்கும் ஒரு படமாக இருப்பதை நாம் எமோஜி என்று கூறுகிறோம். எமோஜி உருவான வரலாறு. எமோஜி என்ற சொல் ஜப்பானிய மொழியில் இருந்து வந்தது. எமோஜி என்ற சொல் ஜப்பானிய மொழியில் இருந்து வந்தது. இதில் ஏ என்பது படம் அல்லது சித்திரம் என்றும், மோஜி என்பது எழுத்து அல்லது குறியீடு என்றும் பொருள்படும். 1999ஆம் ஆண்டு ஜப்பானிய NTT டொகோமோ என்ற தொலைபேசி நிறுவனத்திற்காக சிக்கத்தக்கா குருதி என்ற வடிவமைப்பாளர் முதலில் 176 எமோஜி சின்னங்களை உருவாக்கினார். இவரது நோக்கம் தொலைபேசி பயனாளர்களுக்கிடையே தகவல்களை எளிமையாக்கவும் உணர்வுகளை வெளிப்படுத்தவும் உதவும் ஒரு புதிய குறியீட்டு மொழியை உருவாக்குவதே. ஆரம்பத்தில் ஜப்பானில் மட்டுமே பிரபலமாக இருந்த எமோஜிக்கள் பின்னர் உலகம் முழுவதும் பரவின. 2011ஆம் ஆண்டு ஆப்பிள் நிறுவனம் தனது iOS சாதனங்களில் எமோஜி விசைப்பலகையை அறிமுகப்படுத்தியது. அதன் பின் ஆண்ட்ராய்ட் சாதனங்களிலும் எமோஜிக்கள் வந்தன. தற்போது யூனிகோட் கன்சோர்டியம் என்ற அமைப்பு எமோஜி சின்னங்களை ஒப்புதல் மற்றும் புதிதாக சேர்க்கும் பணியை மேற்கொள்கிறது. 23 முதல் 67 வயதுடைய 260 பெரியவர்களிடம் நடத்தப்பட்ட இந்த ஆய்வில் ஒரே மாதிரியான உரையாடல் எமோஜி இல்லாமலும் எமோஜியுடனும் காணப்பட்டன. ஒவ்வொருவரும் தங்களுக்கு பிடித்த ஒருவரை கற்பனை செய்து கொண்டு அந்த உரையாடலை படிக்க அறிவுறுத்தப்பட்டனர். அவர்களின் முக மாற்றங்களும் கண்காணிக்கப்பட்டன. அவர்கள் கூறியதன்படி எமோஜிக்கள் இருந்தால் அந்த குறுஞ்செய்திக்கு பதிலளிக்க தூண்டுவதாகவும் உணர்ச்சி மிக்கதாகவும் இருந்ததாக கூறுகின்றனர். ஒரு செய்திக்கு பதிலளிக்க தூண்டியதனாலேயே அவர்களிடையே உரையாடல் தொடரும். இதனால் அவர்களுடனான உறவு மேம்படும், நெருக்கம் ஏற்படும், அந்த உறவில் திருப்தியும் கிடைக்கும் என்று ஆய்வாளர் யூன்ஹூ கூறினார். மேலும் முகம் போன்ற வடிவுள்ள எமோஜிக்கள், முகம் அல்லாத வேறு எமோஜிக்கள் ஆகிய இரண்டிற்கும் வேறுபாடு உள்ளதாக கூறுகிறார். முகம் போன்ற வடிவமுள்ள எமோஜிக்கள் உரையாடல்களில் அதிகமாக நேர்மறை தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. அது நெருக்கமானவர்களுடன் மேலும் உணர்வுபூர்வமாக நெருக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று கூறியுள்ளார். அப்புறம் என்ன, பிடித்தவர்களுக்கு எமோஜிகளை அனுப்பி தள்ளுங்கள். உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.